சரி, நான் இப்ப ஸ்கிரீன் ஒர்க்கா ஷேர் பண்ற பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன் தெரியுதானே உங்களுக்கு? ஆமா சார். சரி, இப்ப நம்மளோட என்ஜினியரிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் சரிதானே? நம்மளோட என்ஜினியரிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இப்ப உங்களோட பேப்பரை பார்த்தோம்னு சொன்னா உங்க என்ஜினியரிங் டெக்னாலஜிக்குள்ள தான் போய் பிரதானமா 3 பாடங்கள் இருக்குது. எல்லாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுல தெரியாட்டியும் பார்த்துக்கொள்ளுங்க. 3 பாடம் இருக்குது. முதலாவது சிவில் என்ற பாடம் இருக்குது, தெரிந்தானே? கட்டடம் சம்பந்தமான பகுதியா இருக்கும். அடுத்த பகுதி மெக்கானிக்கல், இது ஃபுல்லா இயந்திரம் சம்பந்தமான விஷயமா இருக்குது. அடுத்தது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, இது நம்ம வீட்டுக்குரிய கரண்ட் அல்லது இப்ப நம்ம டிவிக்குள்ள நம்ம பாவிக்கிற சின்ன சின்ன போனுக்குள்ள வர ஃபங்க்ஷன், அது சம்பந்தமான விஷயங்கள் இதுக்குள்ள வரும். இது மூணையும் சேர்த்ததான் என்னது என்ஜினியரிங் டெக்னாலஜி என்ற பெரிய பாடமா இருக்கும். சரியா? விளங்க சொல்றது? சரி சார். ஓகே. இப்ப நம்ம என்ஜினியரிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாட இலக்கம் 65 என்ற நம்பர். சரியா? தான் போட்டிருக்கிறேன். 65வது நம்பர் தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ற நம்பர். இந்த இதுக்குள்ள என்ஜினியரிங் டெக்னாலஜி பாடத்துக்குள்ள இந்த 3 பிரிவுகள் இருந்தாலும் இதுல கேள்வி வார அமைப்பு நம்மளோட பேப்பர் எப்படி வரும்னு சொல்லி நமக்கு தெரியணும் கட்டாயம். அது இல்லையேண்டா கஷ்டம். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறோம்னு சொன்னா நமக்கு எக்ஸாம்ல நம்ம நோக்கம் என்ன? ஏ எடுக்கிறது. அப்ப ஏ எடுக்கணும்னு சொன்னா அந்த கேள்வி அமைப்புகள் எப்படி வரும், எதற்குள்ள கேள்வி வரும், அதுல புள்ளிகள் என்னமா கொடுப்பாங்க, அதை பற்றி பார்ப்போம். சரிதானே? இதற்கா பார்த்துக்கொள்ளுங்க. தேவையான விஷயத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்களா? ஓகேயா? சரி சார். பாருங்க தம்பி, நமக்கு பிரதானமா வந்து 2 பகுதி இருக்கு. முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லுவோம், அதுல ஃபுல்லா எம்சிக்யூ கேள்விகள் வரும். அடுத்த செகண்ட் பார்ட்னு சொல்லுவோம். என்ன? இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள பகுதி 1 வினாத்தாள் 1க்குள்ள 50 எம்சிக்யூ கேள்வி வரும். சரியா? சரியா தம்பி? விளங்குது இல்லையா? சார். கவனிக்கணும். ஓகே, சரி சரி. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள 50 எம்சிக்யூ வரும். சரிதானே? 50 எம்சிக்யூ உள்ளடங்கின மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி வரப்போகுது. ஆனா அந்த 50 கேள்வி வந்தாலும் தம்பி, சரி அப்படி கேட்டோம், நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். பகுதி 2ல பாத்தீங்கன்னு சொன்னா பகுதி 2 வினாத்தாள் 2 வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்று பகுதி ஏ என்று. இந்த பகுதி ஏக்குள்ள அமைப்பு கட்டுரை வினாக்கள், ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அந்த அமைப்பு கட்டுரை வினாக்கள் 4 கேள்வி செய்ய வேண்டி இருக்கும். 4 கேள்வி இருக்கும். அது ஒன்றுக்கு 75 புள்ளிப்படி 300 புள்ளி வழங்குவாங்க. இதை பாத்தீங்கன்னா விளங்கும். சரிதானே? அதே போல அந்த பகுதி 2ல பி பார்ட், சி பார்ட், டி பார்ட் என்று பிரிச்சிருக்காங்க. அதுக்குள்ள எஸ்ஐ கேள்வி, சரிதானே? கட்டுரை வினாக்கள் 6 கேள்வி இருக்கும். அந்த 6 கேள்விக்குள்ள நீங்க 4 கேள்வி செய்ய வேண்டி வரும். அந்த 4 கேள்வியும் எப்படி செய்ய வேண்டி வரும் என்று சொன்னா, நம்ம ஆரம்பத்துல பார்த்ததை போல சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதுல சேர்த்து ஒன்றிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் இருந்து ஒவ்வொரு கேள்வி செலக்ட் பண்ணி ஒரு பகுதியில இருந்து 2 கேள்வி செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப மொத்தமா வந்து 4 கேள்வி செய்ய வேண்டி வரும். இத பாத்தீங்கன்னா விளங்கும். பகுதி பி சி டில மொத்தம் 4 கேள்வி செய்ய வேண்டி வரும். ஒரு கேள்வி 100 புள்ளிக்கே தேவை போல. அப்ப 400 புள்ளி வந்துடும். அப்ப ஸ்ட்ரக்சர்ல வர 300 மார்க்ஸும் அதே மாதிரி எஸ்ஐல வர 400 புள்ளியும் சேர்த்து 700 புள்ளிக்கு பார்ப்பாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இதுல வர மிச்ச புள்ளி எங்க போகும்ட்டு. அது எங்க வருமாட்டா தம்பி? உங்களோட பிராக்டிக்கலுக்கு வரும். சரியா தம்பி? எங்க வரும்? உங்களோட பிராக்டிக்கலுக்கு வரும். விளங்க நான் சொல்றது? சரி. இப்ப அந்த பிராக்டிக்கலுக்கு போற புள்ளி இருக்க நான் கீழே காட்டுறேன் பாருங்க, எப்படி எப்படி பிரிக்க போறாங்கன்னு. இத பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் தானே எம்சிக்யூல 50 கேள்வி வரும்னு சொல்லி. 50 கேள்வியும் நீங்க சரி எடுத்தீங்கன்னா எத்தனை புள்ளிக்கு பார்ப்பாங்கடா? 35 புள்ளிக்கு பார்ப்பாங்க. இத பாத்தீங்கன்னா விளங்க.
50 MCQ 50 ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வியும் சரியண்டா 35 புள்ளிக்கு பார்ப்பாங்க. அதே போல உங்களோட செகண்ட் பார்ட் இருக்கு தானே, பகுதி 2 வினாத்தாள் 2ல வார ஏ பகுதி, பி பகுதி, சி பகுதி எல்லாத்தையும் சேர்த்து 700 புள்ளி வருது மேல நான் காட்டினேன். இங்க பாத்தீங்கன்னா விளங்கும். மேல எத்தனை புள்ளி வருகிறது? 700 புள்ளி வருகிறது. இந்த 700 புள்ளியையும் 35 புள்ளிக்கு தான் பார்ப்பாங்க. ஃபைனலா பார்க்கக்குள்ள, கடைசியா பார்க்கக்குள்ள வினாத்தாள் 2ல வார 700 புள்ளியையும் 35 புள்ளிக்கு பார்ப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் 35 புள்ளி, செகண்ட் பார்ட்லயும் 35 புள்ளி, அப்ப 70 புள்ளி வந்துடும். மிச்சம் வார 30 புள்ளி எங்க வரப்போகுதுன்னு சொன்னா உங்களோட பிராக்டிக்கலுக்கு வரப்போகுது. அந்த பிராக்டிக்கலுக்குரிய புள்ளி 30ஐயும் சேர்த்து மொத்தமாக எத்தனை புள்ளி? 30, அதுல 70, மொத்தம் 100 புள்ளிக்குரிய மார்க்ஸ் உங்களுக்கு வரும். தெளிவா தம்பி சொன்னது? இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். ரெண்டு பேருக்கு இல்ல தானே? இல்ல சார். சரி. இத இப்ப இந்த மார்க்ஸ வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்க போறீங்களா? தேவையா உங்களுக்கு வேற விஷயம்? ஆமாம் சார், ஸ்க்ரோல் பண்ணி விடுங்க. சரி, ஓகே ஓகே. இது ஒரு கார்டுங்க ஸ்கிரீன்ஷாட். நான் கீழே திரும்ப அதையும் தாரேன். எடுத்துட்டீங்களா? ஓ சார். சரி, ஃபைனல் மார்க்ஸ் உங்களோட அந்த மேல இருக்கிற புள்ளிய இறுதியா பாக்குற புள்ளி விவரம் இதுல இருக்கு. இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ரிப்ளை பண்ணீங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு போகலாம். சரி சார். சரி, ஓகே. சரி, இப்ப நம்ம பார்த்த விஷயம் என்னடா தம்பி, நம்மட பேப்பர் தானே, நம்மட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் எப்படி வரும், அதுக்குள்ள என்னென்ன கேள்விகள் வரப்போகுது, அந்த புள்ளிகள் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்ப அந்த பேப்பர் முடிஞ்சு. இப்ப நம்ம என்ன சொன்னா, நம்ம என்ஜினியரிங் டெக்னாலஜி பாடத்துக்குள்ள நுழையறதுக்கு முதல் நம்ம என்னென்ன பகுதிகள் இருக்குது, தரம் கிரேட் 12ல, கிரேட் 13ல, 12ஆம் தரத்துல, 13ஆம் தரத்துல, ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர்ல நம்ம என்னென்ன விஷயம் படிக்கணும், நம்மளோட சிலபஸ் என்ன, அந்த விஷயத்தையும் ஒருக்கா பார்ப்போம். அதையும் நம்ம நேரத்தோட தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னா இப்ப நீங்க பயமில்லாம கேட்கலாம், இந்த பகுதி படிச்சிருக்கா, இந்த பகுதி படிக்க இல்ல, அப்ப இது படிக்கணுமா, அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும். அப்ப என்னென்ன பகுதி இருக்கு, என்னென்ன விஷயம் படிக்கணும்ன்றத ஒருக்கா பார்ப்போம். நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. சரியா தம்பி? இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது விளங்குதா? ஓ சார். சரி, ஓகே. இப்ப சது இதுக்கு வாசிங்க முதலாவது என்ன இருக்குன்னு சொல்லி. எந்திரவியல் தொழில்நுட்ப அறிமுகம் மற்றும் விருத்தி. சரி, ஓகே. இப்ப நான் இதோட உங்களோட கேட்சி கொண்டு போறேன்னா, என்னடா தம்பி இந்த விஷயம், இந்த நம்ம சிலபஸ் இருக்கு தானே, படிக்க வேண்டிய அலகுகள், இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேணாம். இனி நீங்க எல்லா விஷயத்தையும் என்ன வேணும்னு சொன்னா காப்பியில் எழுதி எடுக்கணும். சரிதான்? நான் டைம் தருவேன். நம்ம வடிவாரலா படிச்சு கொண்டு போகலாம், ஆனா எழுதி படிக்கணும். எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்க போறேன், நாளைக்கு எழுதுறேன், இப்படி எல்லாம் செய்ய வேணாம். சரியா? ஏனென்றாடா ஒரு விஷயத்தை நம்ம எழுதி படிக்க முடியாதான் ஞாபகம் நிற்கும், நீங்க உடனே செய்வீர். நாளைக்கு செய்கிற விஷயம் அது நிரந்தரம் இல்லை. நான் அதை நம்ப மாட்டேன். சரிதானே? முதலாவது விஷயம் எந்திரவியல் தொழில்நுட்ப அறிமுகம் மற்றும் விருத்தி. என்னடா தம்பி கவனிங்க, நம்ம டெக்னாலஜி என்ற பாடத்தை படிக்க போறோம். சரிதானே? டெக்னாலஜி என்ற பாடத்தை நம்ம இப்ப படிக்க போறோம். அப்ப டெக்னாலஜி சம்பந்தமான அறிமுகம் என்ன, அது எப்படி உருவாயிச்சு, அது என்னென்ன காலகட்டத்துல என்னென்ன முறைகள் மூலம் விருத்தி அடைஞ்சிருக்கு. இப்ப டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு இப்ப நம்ம சொல்லுவோம். இப்ப நம்ம இந்த காலத்துல பயன்படுத்தப்படுற அதிகமா சொல்லப்படுறது என்ன, ஏஐ என்று. அப்ப டெக்னாலஜில ஒரு டேர்னிங் பாயிண்ட் இப்ப என்ன இருக்கு, ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு. ஏன்னா அந்த ஏஐ தொழில்நுட்பம் இப்ப இருக்கிறத போல ஆரம்பத்துல என்ன செஞ்சாங்க, டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சது, அப்படியே முன்னுக்கு போனோம்டா சில்லு கண்டுபிடிச்சது, நெருப்பு கண்டுபிடிச்சது, இப்படியான படிமுறையான வளர்ச்சியை பற்றி படிக்க போற பாடம் தான் இந்த முதலாவது பாடம்.
அதைத்தான் சொல்றாங்க எந்திரவியல் தொழில்நுட்ப அறிமுகம் மற்றும் விருத்தி என்று. இது ரெண்டு விஷயம் மதமா தான் படிக்க போறோம். சரியா? ஓகே. அடுத்த அனுஷான், நீங்க ஒருக்கா சொல்லுங்க. ரெண்டாவது என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இந்திரவியல் வரைதல். எந்திரவியல் வரைதல் என்னடா? உங்களுக்கு தெரிஞ்சா கிடையாது காய்ச்சிருப்பீங்க. இதுல ரோயிங் பாடம் ஒன்று வரும் சொல்லுவாங்க. பெரும்பாலும் என்ஜினியரிங் டெக்னாலஜில ஒரு ரோயிங் வரும் சொல்லுவாங்க. அது சின்ன ஒரு விஷயம்தான், பெருசா யோசிக்க தேவையில்லை. என்னண்டா, இப்போ ஒரு பொருளை உருவாக்க போறோம்டா, அந்த பொருளை இப்ப நம்ம டிசைன் பண்ற என்ஜினியர் வந்து உருவாக்க மாட்டாங்க. அது என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்யற ஆட்களோ இல்ல வேறொரு ஆளோ என்ன செய்ய வேண்டி வரும், உருவாக்க வேண்டி வரும். அப்ப அந்த உருவாக்க வேண்டிய டைம்ல அது சம்பந்தமான தகவல்களை அவருக்கு வழங்குறதுக்காக உருவாக்கப்படுறது தான் என்னது, இந்த எந்திரவியல் ரோயிங். சரிதானே? அந்த ரோயிங் எப்படி கீறுற, அதுல என்ன முறைகள் இருக்கு, அந்த விஷயங்களும் அந்த பாடப்பரப்புல படிப்போம். இப்ப சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, சரிதானே தம்பி? சரியா? விளங்குதா தம்பி கேட்கிறேன்? ஓம் சார். ஓகே. வெளியே கொள்றீங்கானே, ஒவ்வொரு அழகு வெளியே கொள்றீங்கானே இது. ஓம் சார். என்னோட தம்பி இப்ப 40 நிமிஷத்தால நம்மளோட சூம் வந்து கட் ஆகும். கட் ஆக மாட்டா திரும்ப அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்களா? சரி, ஓகே. சரி, மூன்றாவது இடங்க பாருங்க, பாதுகாப்பும் சுகநலனும். இது என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த இடத்துல வேலை செய்யறோம்னு சொன்னா, அந்த இடங்கள்ல என்னென்ன பாதுகாப்பு நம்ம கையாளணும், அதை எப்படி நம்ம இப்ப அதுல பயன்படுத்தப்படுற பொருட்கள் உபகரணங்கள் இருக்கும், அதை நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், எப்படி நம்ம அதை பராமரிக்கணும், இந்த விஷயம் தொடர்பானதுதான் இந்த மூன்றாவது லெவல்ல படிக்க போறோம். சரிதானே? பாதுகாப்பும் சுகநலன், சேஃப்டி என்று சொல்லுவாங்க. சோட்டா சோரனா சேஃப்டி என்று சொல்லுவாங்க. இதிலேயே கொடுங்க மூணாவது. ஓகே. அடுத்த நாலாவது விஷயத்த பாருங்க தம்பி. நாலாவது விஷயத்துல படிக்க போறது அடிப்படை கட்டட நிர்மாணிப்பு. சரிதானே? இப்ப ஒரு அடிப்படை கட்டட நிர்மாணிப்பண்டா ஈஸியா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்டா. இப்ப நம்ம ஒரு வீடை கட்ட போறோம். வீடொன்ற கட்ட போறோம்டா, இப்ப நம்ம வீடை கட்டுறதுக்கு என்ன செய்வோம், ஒரு பிளான் போடுவோம். பிளான் போடுறது என்ன செய்வோம், மூலப்பொருட்களை தெரிவு செய்வோம். அப்ப அந்த மூலப்பொருட்களை தெரிவு செய்யறது, அத்திவாரம் போடுறது, ஒரு கட்டுமானத்தை கட்டுறது, அதுல என்னென்ன வகையான கட்டுகளை கட்டணும். சரிதானே? அதுக்கு பிறகு கூரை அடிக்கிறது. இப்படி ஒரு வீட்டை அத்திவாரத்துல தொடங்கி கடைசியா வந்து பெயிண்ட் அடிக்கிற வரைக்குமான எல்லா விஷயத்தையும் உள்ளடக்குனதுதான் என்ன, இந்த அடிப்படை கட்டட நிர்மாணிப்பு. இதுல படிக்க வேண்டிய விஷயம். ஜன்னல், கதவு, கூரை, நம்மளோட நிலம், இப்ப தளத்துக்கு நம்ம மாவுள் போடுறது, சீமேந்து போடுறது, இது சம்பந்தமானது. அடுத்தது நம்ம வீட்டுக்கு பூசுறது, இப்படியான சகல விஷயத்தையும் இதுக்குள்ள படிப்போம். ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான், கொஞ்சம் டீப்பா படிப்போம். அதை நம்ம அந்தந்த அளவு படிக்கக்குள்ள விளங்கும். சரி, நாலாவது எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா தம்பி நாலாவது? ஓ சார். ஓகே. அஞ்சாவது பாருங்க தம்பி. அஞ்சாவது அழகு என்னன்னு சொன்னா, பொறிகளினுள் இயக்க வகைகள் மற்றும் வலு ஊடு கடத்தல். இப்ப தோட்டா சொல்லணும்டா, மெக்கானிக்கல் சம்பந்தமான பவர் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லுவாங்க. அதாவது வலு ஊடு கடத்தல் என்னன்னு சொன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் உதாரணம் சொல்றது கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குன்னு சொன்னா, இந்த சைக்கிள்ல பாருங்க, நம்ம மிதிக்கணும் தானே, இப்ப பெடல் பண்றோம் தானே, அந்த பெடல் பண்ணக்குள்ள அங்க இருக்கிற நம்ம அங்க கொடுக்கிற ஒரு அங்க உருவாக்குற ஒரு சக்தி எங்க போகுது, பின்னுக்கு இருக்கிற டயருக்கு போகுது. அப்ப நம்ம பெடல் பண்ற இடத்துல ஒரு சுழற்சி இயக்கம் ஒன்று உருவாகி அது என்ன செய்யுது, செயின் மூலமாக பின்னுக்கு இருக்கிற சக்கரத்துக்கு போகுது. ஓகே. அப்ப என்ன செய்யுது, நம்ம ஸ்டார்டிங்ல பெடல் பண்ணக்குள்ள இருக்கிற அந்த சுழற்சி இயக்கம் செயின் மூலமான செயின் மூலம் என்ன செய்யுது, சக்தியை கொண்டு பின்னுக்கு சேர்க்குது, சைக்கிள் ஓட வைக்கிறதுக்கு.
அதே போல இருக்கிற அந்த தொழில்நுட்பத்தை தான் நம்ம இதுல படிக்க போறோம். பொறிகளின் இயக்க வைப்புல வலு ஊடு கடத்தல் என்னென்ன வகையான வலி இருக்கு, அது எவ்வாறு ஊடு கடத்தப்படுகின்ற விஷயத்தை என்ன செய்வோம் இந்த 5வது யூனிட்ல படிப்போம். எழுதிட்டீங்களா? ஆமாம் சார். எழுதி முடியப்ப மியூட் ஓகே பண்ணுங்க. டிஸ்பிளே பண்ணி முடியுமா மியூட் பண்ணுங்களா? சரி, ஓகே. 6வது விஷயத்தை பாருங்க. அடிப்படை தானியங்கி தொழில்நுட்பம், ஆட்டோமொபைல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாகனம். இப்ப நம்ம உதாரணம் பார்க்க போறோம்னா நம்ம கார் ஒன்றை வச்சு சொல்றேனே, ஒரு கார் ஒன்று ஓடுதுண்டா தம்பி, அந்த காருக்கு நம்ம பெட்ரோல் போடுறதுல இருந்து அந்த பெட்ரோல்ல இருந்து உருவாக்கப்படுற சக்தி சக்கரம் அது ஓடுற டயர் வரைக்கும் கடத்தப்படுகிறது. அப்ப அதுக்குள்ள என்ன தொழில்நுட்பம் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்ற எல்லா விஷயத்தையும் என்ன செய்வோம் தனித்தனியே படிப்போம். இப்ப எரிபொருள் சம்பந்தமான எரிபொருள் சம்பந்தமான விஷயத்தை படிப்போம். அதுக்கப்புறம் வலு ஊடு கடத்தல் படிப்போம். வலு ஊடு கடத்தல் தொகுதியை பற்றி படிப்போம். பிரேக்கிங் சிஸ்டம் படிப்போம். இப்போ பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கு, அதை பற்றி படிப்போம். திரும்ப சக்கரங்களை பற்றி படிப்போம். என்ஜினை பற்றி படிப்போம். என்ஜினுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை பற்றி படிப்போம். அப்படி ஒரு வாகனத்துக்குள்ள இருக்கிற அனைத்து விதமான செயற்பாடுகளையும் அதுக்குள்ள இருக்கிற பகுதிகளையும் தனித்தனி இந்த பாடத்துல படிப்போம். அதை பற்றி தான் சொல்றாங்க என்னண்டு அடிப்படை தானியங்கி தொழில்நுட்பம், ஆட்டோமொபைல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, அழி கொடுங்க தெரியுமா? சரி, 7வது பாப்போமா? ஓகே சார். 7வது அடிப்படை மின்னியல் தொழில்நுட்பம் என்று சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா அடிப்படை மின்னியல் தொழில்நுட்பம். அதாவது பேசிக்கான எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயத்தை இங்க பார்ப்போம். அதாவது என்னன்னு சொன்னா இப்ப நம்ம வீட்டுக்கு இப்ப கரண்ட் வருதுதானே, இப்ப நம்ம இந்த லைன்ல இருந்து வீட்டுக்கு கரண்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வார கரண்ட் இருக்கு. இப்ப பிளக்குக்கு வாரது, நம்மட ஹோல்டருக்கு வந்து பல்ப் போடுறது, அடுத்தது இது சம்பந்தமான விஷயங்கள், பெரிய அளவான கரண்ட் சம்பந்தமான விஷயங்களை தானே செய்வோம் இதுக்குள்ள படிப்போம். மோட்டரை பற்றி படிப்போம், சரிதான, ஜெனரேட்டரை பற்றி படிப்போம். இப்படியான டிரான்ஸ்பார்மர்ஸ் நிலைமாற்றிகள் அது சம்பந்தமான விஷயத்தை இதுக்குள்ள படிப்போம். அதாவது எலக்ட்ரிக்கல் இருக்கிற பெரிய கரண்ட் சம்பந்தமான விஷயங்களை இதுக்குள்ள படிப்போம். அதுக்குள்ள வீட்டு வயரிங், வீட்டு மின் சுற்று, ஹவுஸ் வயரிங் சொல்லுவாங்க, அது சம்பந்தமான விஷயத்தை என்ன செய்வோம் இந்த அடிப்படை மின்னியல் தொழில்நுட்பம் என்ற பகுதிக்குள்ள படிப்போம். சரி, அடுத்த 8வது பாப்போமா? சரி சார். ஓகே, உற்பத்தி தொழில்நுட்பம், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. இதுவும் என்னத்துக்குரிய பகுதி என்றா மெக்கானிக்கல் இருக்கிற ஒரு பகுதி தான், சரிதானே. மெக்கானிக்கல் சம்பந்தமான ஒரு பகுதி. என்னன்னு சொன்னா தம்பி, ஒரு பொருளை உற்பத்தி செய்ய போறோம்டா. இப்ப இலகுவா சொல்ல போனா நம்ம ஒரு பென் ஹோல்டர் இருக்கு தானே, இப்ப பென் வைக்கிற ஹோல்டரை ஒரு மரப்பலகையிலேயோ அல்லது ஒரு தகட வெட்டி உருவாக்க போறோம். எளிமையா சொல்றேன், அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்க போறோம்னு சொன்னா சரிதானே. ஒரு பென் ஹோல்டரை வந்து நம்ம வந்து ஆஹ் ஒரு தகடை வச்சோ அல்லது ஒரு இரும்பு துண்டை வச்சோ அல்லது ஒரு மரப்பலகையை வச்சோ உருவாக்க போறோம்னு சொன்னா அது சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கு எப்படி நம்ம அளவெடுக்கிற, என்னென்ன உபகரணங்களை வச்சு அளவுகளை குறிக்கிறது, எந்த உபகரணத்தின் மூலமாக வெட்டுறது, எந்த உபகரணத்தின் மூலமாக அதை பொலிஷ் பண்றது, இப்படியான சகல விஷயங்களையும் உள்ளடக்குனது தான் இந்த உற்பத்தி தொழில்நுட்பம், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, சரிதானே. இந்த 8வது அழகா வந்து நம்ம எந்த படிப்போம் இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியை படிப்போம். ஓகேயா? ஓகே சார். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வாங்க. 9வது விஷயத்துக்கு வாங்க. 9வது யூனிட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 9வது அலகுல நியம அளவுகள் இருக்கு. இது என்னன்னு சொன்னா தம்பி, இப்ப நம்ம ஒரு பொருளை ஒரு வட்டத்தை அளக்க போறோம் அல்லது ஒரு துளையின் ஆழத்தை அளக்க போறோம், ஒரு நேர்கோட்டுல நீளத்தை அளக்க போறோம். இந்த அளவுகள் சம்பந்தமான விஷயத்தை தான் இதுக்குள்ள படிப்போம். இந்த பாடம் உங்களுக்கு எஸ்எஃப்டி பாடம் இருக்குதானே. இப்ப நீங்க ஒரு எஸ்எஃப்டி என்ற சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி என்ற பாடம் நீங்க இதுல இப்ப படிப்பீங்க, அதாவது அந்த பாடத்துல படிப்பீங்க. அதுலயும் இந்த நியம அளவுகள் என்ற பாடம் இருக்குது. அதுல வேர்னியர் கருவி அப்படி எல்லாம் படிப்பீங்க. அப்ப அங்கேயும் படிப்பீங்க. அப்ப நம்ம இந்த பாடத்தை வந்து நம்ம என்ஜின் டெக்னாலஜில வந்து கடன் டீப்பா பார்க்க தேவையில்லை. இதுல வர முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு போனோம்னா சரி. ஏன்னு சொன்னா இதை நீங்க வந்து சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி என்ற பகுதியிலே
அந்த சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி பாடத்துல ஒரு பகுதியா வந்து டீப்பா படிப்பீங்க, கடும் விரிவா படிப்பீங்க. அதுல இருக்கிற கல்குலேஷன், அதை அளக்குறது, அதுல வர பிரச்சனைகள், இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் அதுல படிப்பீங்க. அப்ப நம்ம அங்கேயும் படிக்கிறதால நம்ம இங்க வந்து இதை வந்து கூடுதலாக கவனம் செலுத்த தேவையில்லை. ஒரு அளவா படிச்சுட்டு போனோம்னா சரி, முக்கியமான விஷயத்தை. ஓகேயா? சரி சார். இப்ப இந்த 9 அலகுகள் தான் எங்க இருக்குது? உங்களுக்கு 12ஆம் தரத்துல இருக்குது, சரிதானே? உங்களோட ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த 9 அலகுகளுமா இருக்கும். இப்ப 13வது தரம், சரிதானே? அதாவது 2வது இயருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன விஷயத்த படிப்போம்ன்றத அதை நான் இதுல காட்டுறேன்னா, இது எழுதிட்டீங்க எல்லாம்? ஓகே ஓகே தம்பி, நம்மளோட இப்ப 40 நிமிஷத்தால வந்து நம்மளோட சூம் வந்து கட் ஆக போட சொன்னா திரும்ப அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க, சரியா? ஓகே, இந்த ஸ்கிரீன் விளங்குதான் இப்ப? ஆமாம் சார். விளங்குதா தம்பி? நான் சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும். விளங்குதா? ஆமாம் சார். ஓகே 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 இதுல இருக்கிற முதலாவது யூனிட்டை பற்றி பார்த்தோம்னு சொன்னா, அதாவது தரம் 13 நம்ம பார்க்க வேண்டிய முதலாவது யூனிட் என்ன தம்பி? பொறியியல் தர நியமங்கள். அப்படின்னா கூட யோசிக்க தேவையில்லை. இப்ப நம்ம இலங்கையில வந்து ஒரு பொருளை வாங்குறோம்னு சொன்னா, நம்ம அதுல இருக்கிற தர நியமங்களை பற்றி பார்ப்போம் தானே. இப்ப SLS இருக்குதா, ISO இருக்குதா? அதே போல பொறியியல்ல, என்ஜினியரிங்ல பயன்படுத்தப்படுற தர நியமங்கள் சம்பந்தமா அதில் படிப்போம். பெரிய பாடம், பெரிய கஷ்டம்ன்றதுக்கு இல்லை, நம்ம படிக்கக்கூடாது, ஈஸியா விளங்கும். எழுதி கொள்ளுங்க. ஓகே, இதுல இருக்க 2வது அலகு என்னன்னு சொன்னா, மின்வெளி பிறப்பித்தல், ஊடு கடத்தல், விநியோகித்தல். தலைப்பு பெருசா இருக்குன்னு யோசிக்காதங்க. மின்வெளுவ பிறப்பித்தல், ஊடு கடத்தல், விநியோகித்தல். நான் இப்ப உதாரணம் சொன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா விளங்கிடும் என்னன்னு சொல்லி. இது என்னடா தம்பி, இப்ப ஒரு கரண்ட வந்து உற்பத்தி செய்வாங்க. எங்க உற்பத்தி செய்வாங்க? ஒரு குளத்துல, ஒரு டேம் ஒன்றுல வச்சு ஒரு உற்பத்தி செய்வாங்க என்ன. அங்க இருந்து உற்பத்தி செய்யற கரண்ட் நம்மளோட வீடு வரைக்கும் வருதுதானே. இப்ப நம்ம வீட்டுல பாவிக்கிறதுக்கு கொண்டு வராங்கானே, அந்த விஷயம்தான் இதுல படிக்க போற விஷயம். அதை எங்க உற்பத்தி செய்யறாங்க, அதை எப்படி கடத்துறாங்க, அதை எப்படி விநியோகிக்காங்க, இந்த விஷயங்கள் தான் என்ன இந்த மின்வெளி பிறப்பித்தல், ஊடு கடத்தல், விநியோகித்தல படிக்க போறோம். ஓகேயா? ஓகே சார். ஓகே, அடுத்தது 3வது அடிப்படை இலத்திரனியல் தொழில்நுட்பம். இது உண்மையா நல்ல பாடம் தம்பி, கடும் இன்ட்ரெஸ்டான பாடம். என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம டிவியா இருக்கட்டும், அல்லது வந்து நீங்க பாவிக்கிற கூட நம்ம பயன்படுத்துற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சொல்லுவோம். போன் இருந்தாலும் சரிதான், போன் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், அதுக்குள்ள இருக்கிற அந்த மதர் போர்ட், பவர் சப்ளை, அப்படியான விஷயம். அதுக்கு எப்படி கரண்ட் வருது, அதாவது சின்ன அளவான கரண்ட் சொல்லுவாங்க. இப்ப டிவிக்கு வெளியில வாரது பெரிய அளவான கரண்ட், அதை எங்க படிப்போம்? எலக்ட்ரிக்கல்ல படிப்போம்னு சொல்லிட்டு இல்லையா? இது என்னன்னு சொன்னா சின்ன அளவான கரண்டுகள். இப்ப டிவிக்குள்ள வார அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வார விஷயங்கள் எப்படி கரண்ட் வருகிறது, அதுக்கு என்னென்ன கூறுகள் பயன்படுத்தப்படுது, அதாவது என்னென்ன விஷயங்கள் அதுல பயன்படுத்துறாங்க. இப்ப உதாரணம் சொல்ல போனா இருவாயன்னு படிப்பீங்க, டயோட் அது பயன்படுத்துவாங்க. டிரான்சிஸ்டர் படிப்பீங்க, அது பயன்படுத்துவாங்க. இப்படியான விஷயங்கள் பயன்படுத்துறதும் அது சம்பந்தமான சின்ன கணித்தல்களும் கணக்குகளும் தான் இந்த பாடங்கள் இருக்குது. அதை எப்படி இணைக்கிற, இப்ப தடை, கொள்ளளவி, அந்த விஷயங்கள் எப்படி இணைக்கிற, அதுல அதுல அதோட தொடர்புபடுத்தி எப்படி இந்த கணக்கு வர, அதாவது இருவாயையும் டிரான்சிஸ்டரையும் பற்றி தான் நம்ம கூடுதலாக என்ன செய்வோம்? படிப்போம். அந்த விஷயங்கள் உள்ளடக்குனதுதான் இந்த அடிப்படை இலத்திரனியல் தொழில்நுட்பம். ஓகே, வெளியேடுங்களா? ஓகேயா? சரி சார். ஓகே, அடுத்த 4வது யூனிட்டை பாருங்க. பாய்ம பொறிகள் இருக்கு. இந்த பாய்ம பொறிகள் என்ன தம்பி, நம்ம இப்ப இந்த ஒரு மெஷின் உண்டு, இப்ப வந்து அதான் பெட்டியை வந்து தூக்கி கொட்டுறதுக்கோ, அல்லது நம்ம ஜக்கெல்லாம் பயன்படுத்து வந்து அந்த வாகனங்கள் டயர் பழுதா போயிட்டு சொன்னா காத்து அடிக்கிறது கலட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க ஜக்குகள். அதுக்குள்ள வார ஃபங்க்ஷன், அதுக்கு என்ன நடக்குது, அந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்டதான் என்ன இந்த பாய்ம பொறிகளா இருக்கும், சரிதானே?
அதுக்குள்ள ஒரு திரவத்தை வச்சு தானே அதை ஒழுப்புவாங்க. அந்த விஷயங்களை படிக்கிறதா என்ன, அது சம்பந்தமான விஷயங்களை உள்ளடக்குனதா தான் இருக்கும் இந்த பாய்ம பொருள். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம அதை படிக்கக்குள்ள இன்னும் தெளிவா இருக்கும். உங்களுக்கு ஒரு விளக்கம் வேணும்ன்றதுக்காக நம்ம சொல்லி கொண்டு வரேன். ஓகேயா? சரி சார். அடுத்து 5வது பாருங்க. 5வது அலகு என்னன்னு சொன்னா தம்பி, நில அளவை. சர்வேரிங்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப கூடுதலா வந்து உங்களுக்கு சொல்ல போனா அந்த ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு ஆள் வந்து இந்த ரோட்ல வந்து அளப்பாங்க. ஒரு மெஷின் மாதிரி ஒன்று நிப்பாட்டி 3 காலை நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு ஆள் பார்த்துட்டு அந்த மட்டங்கள் சம்பந்தமா இன்னொரு ஆள் வேற தூக்கி பிடிப்பார். ஒரு மட்டக்கோள் மாதிரி ஒன்று அதுல அளவுகளை வச்சு என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. இல்ல விளங்குறதுக்காக சொல்றேன். அந்த விஷயங்கள் அந்த நிலங்கள்ற வந்து மட்டங்கள் எப்படி இருக்கு, அந்த மட்டங்களை எப்படி அளக்குற, எப்படி உயரமான பகுதி பதிவான பகுதி அளக்குற இந்த விஷயங்கள் நிலம் சம்பந்தமான அளவைகளை உள்ளடக்குனதுதான் என்ன இந்த நில அளவை. அதுக்குள்ள இந்த சர்வேரிங் என்ற பாடத்துக்குள்ள படிப்போம். ஓகே, இதை மொழி கொள்ளுங்க. சரி, அடுத்த 6வது யூனிட்ட பாத்தீங்கன்னா தம்பி, வீட்டு நீர் வளங்கள். இது உங்களுக்கு ஒரு விளங்கக்கூடிய ஒரு பாடம் தான். என்னன்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம அந்த வாட்டர் சப்ளை செய்கிறோம். கூட வாட்டர் சப்ளை என்ன விளங்குங்க, வாட்டர் சப்ளை நிகழ்ப்பாங்க. அதாவது வீட்டு நீர் வளங்கள் எப்படி அந்த சிஸ்டத்தினூடாக நீர் வளங்களை மேற்கொள்றோம் என்ற விஷயத்தை உள்ளடக்குனது அந்த வீட்டு நீர் வளங்கள் என்ற பகுதியா இருக்கும். இது சம்பந்தமான தெளிவு உங்களுக்கு இப்ப இல்லாட்டியும் அந்தந்த தனிப்பட்ட அழகோட நம்ம படிச்சு கொண்டு போக்குள்ள மிக தெளிவா உள்ளங்க. நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்லை, எழுதி கொள்ளுங்க. ஓகே, அடுத்த விஷயத்தை பாருங்க. 7வது நியம அளக்கும் முறை அளவு சிட்டை தயாரித்தல். அதாவது என்னன்னு சொன்னா இப்ப நம்ம தேவையான பொருட்கள் இருக்குதானே. இப்ப நம்ம கட்டடம் ஒன்றை வந்து உருவாக்க போறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன செய்வோம், கொள்வனவு செய்வோம். அதுக்கு எவ்வளவு பொருட்கள் தேவை, அதன் குவான்டிட்டி அதோட அளவுகளை எப்படி நம்ம கால்குலேட் பண்ற, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இப்படியான விஷயங்களை வந்து ஒரு சிட்டையா தயாரிக்கிறது, ஒரு டேபிள்ல தயாரிக்கிறது சம்பந்தமான விஷயம்தான் இந்த நியம அளக்கும் முறை அளவு சிட்டை தயாரித்தல்ல வந்து என்ன செய்வோம் படிக்க போறோம். இதை வந்து நியம அளக்கும் முறை என்று சொல்லலாம், அல்லது அளவு சிட்டை தயாரித்தல் சொல்லலாம். இதுல ஒரு கமா வந்திருக்கணும், அது வரையில நியம அளக்கும் முறை அல்லது அளவு சிட்டை தயாரித்தல் சொல்லுவாங்க. இது சரியா? சரி, இறுதியா படிக்க போற பாடம் சரிதானே, வந்து நம்ம செகண்ட் இயர்ல வந்து இறுதியா படிக்க போற பாடம் தான் வந்து முயற்சியாண்மை என்ற பாடம். இது ஒரு கொமர்ஸ் பாடம். இது வந்து சந்தைப்படுத்தல், மார்க்கெட்டிங் சம்பந்தமானது, இப்படியான விஷயங்களை உள்ளடக்குனா தான் வந்து என்ன செய்யும் இந்த முயற்சியாண்மை என்ற பாடம் நமக்கு வரும். ஓகே, அவ்வளவு வெளியேடுங்க. விளங்குதா? ஓம் சார். ஓகே, இவ்வளவு தான் தம்பி. என்னத்துக்குரிய அழகுன்னு சொன்னா நம்ம இப்ப படிக்க போற 2 வருஷத்துக்குமான மொத்த அலகுகளும் எங்க இருக்குது, இதுல இருக்குது. ஓகேடா? இவ்வளவு விஷயத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொண்டு போக போறோம். இவ்வளவு விஷயத்தையும் படிக்க வேண்டாம், நம்ம 2 வருஷத்துக்கான முழு சிலபஸையும் கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு எங்க கேள்வி எப்படி போட்டாலும் என்ன செய்யலாம், செய்யக்கூடியமா இருக்கும். அதனால இவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப நீங்க என்னத்தான் படிக்கணும்னு சொல்ல வரல, நீங்க எங்க படிச்சாலும் இவ்வளவு விஷயத்தையும் படிப்பிக்காங்களா படிப்பிக்கலையா நீங்களே செக் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? அப்ப நீங்க பயம் இல்லாம என்ன செய்யலாம், இந்த விஷயங்களை படிக்கலாம். இப்ப சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா தம்பி, இப்ப சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் சொன்னதானே அந்த 3 பகுதிகளையுமே செய்வாங்க தனித்தனியா படிப்பாங்க. சில இடங்களை வந்து 3ஐயும் தனித்தனியா படிப்பாங்க. நான் உங்களுக்கு 3ஐயும் நான் படிப்பேன். ஏண்டா அது சம்பந்தமான விஷயம் எனக்கு தெரியும்ன்றதால நான் 3ஐயும் நான் உங்களுக்கு செய்வேன். அப்ப உங்களுக்கு பிரச்சனை வராது. அந்த பகுதி விடுபடும் இந்த பகுதி விடுபடும் என்ற பிரச்சனை வராது. ஏன் நானே படிப்பிக்கிறதால எல்லா பகுதியும் தந்து நினைப்பவே என்னென்ன பகுதி என்ன, அப்ப எல்லா பகுதியும் நான் படிப்பிச்சு கொண்டு போவேன். உங்களுக்கு எதுவும் டவுட் அதுல இருக்குன்னு சொன்னா இந்த பகுதி படிப்பிக்கலன்ற சந்தேகம் நீங்க பயம் இல்லாம கேட்கலாம். சரிதானே? எதுவும் கேட்கணுமா? ஓகே. எனக்கு டவுட்டா இல்லை? ரூம் வந்து கட் ஆகும், திரும்ப ஜாயின் ஆகுங்களா? சரி சார். சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள போமா? போவோம் சார்.
ஓகே. இப்ப நம்ம என்ன அப்புறம் முதலாவது அலகை பற்றி இப்ப படிக்க போறோம், சரிதானே? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு முதலாவது அலகை தொடங்குவோமா? ஓகே தம்பி, இப்ப நம்ம முதலாவது யூனிட்டை பற்றி பார்ப்போம். நீங்க இப்ப இந்த முதலாவது அலகில் இப்ப என்ன செய்யணும்டா தம்பி, ஒவ்வொரு விஷயமாக வந்து விளங்கப்படுத்தி முடிய நான் சொல்லுவேன் எழுதுங்கன்னு சொல்லி இதை வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதி எடுங்க, சரிதானே? சரி சார். ஓகே. இப்ப ஏனடா தம்பி, என்ன காரணம்டாடா, இப்ப நான் சொல்லலாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வைங்க, இப்ப ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுட்டு எழுதுங்கன்னு சொல்லி. இப்ப உண்மையா வந்து நீங்க நேரடியா வகுப்புக்கு வாரீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம், நான் பார்க்கலாம் நீங்க உண்மையா எழுதிருக்கீங்களா இல்லையான்னு. இப்ப சூமன்னு சொல்றது கிட்டத்தட்ட போய் தான். இப்ப நீங்க அங்க என்ன செய்யறீங்கன்னு உண்மையா என்ன செய்யலாது, நான் பார்த்து கொண்டு இருக்கலாது. இதுல படிக்க வேண்டிய விஷயம் மாறுறதுடா உங்கள்றது. இப்ப நான் சொல்லலாம் ஐடியா வேணே, இப்படி செய்யுங்கோ இப்படி படியுங்கோன்னு எல்லா விஷயத்தையும் நான் தரலாம். ஆனா உண்மையா படிக்க வேண்டியதாரு நீங்க தான். ஏன், நீங்க இப்ப சூம்ல என்ன செய்றீங்கன்னு உண்மையா வந்து இப்ப நீங்க வந்து சும்மா பேருக்கும் இருக்கலாம், உண்மையா படிக்கணுமன்ற எண்ணத்திலையும் இருக்கலாம். இப்ப நீங்க கட்டாயம் படிக்கணும்னா வந்துப்பீங்க சொல்றேன். அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த விஷயங்களை எழுதி எடுத்துக்கொள்ளுங்க, எழுதி படிச்சு கொடுங்க, அது உங்களுக்கு இன்னும் பிரயோசனமா இருக்கும், சரிதானே? சரியா? சரி சார். ஓகே ஓகே. சரி, கதைக்க தெளிவா இருக்குதானே என்ன? ஓம் சார். சரி, ஓ இப்ப சார். எந்திரவியல் தொழில்நுட்பம், எந்திரவியல் தொழில்நுட்பம் என்ற என்ஜினியரிங் டெக்னாலஜி அறிமுகமாகினது வந்து இப்ப நீங்க தெரிஞ்ச விஷயம் தான், பழைய கதடாது, ஒரு பழைய ஒரு விஷயம். அதாவது ஒரு தொழில்நுட்பம், இந்த என்ஜினியரிங் டெக்னாலஜி ஏன் உருவாக்குனது, எப்ப உருவாகுன்றதை விட ஏன் உருவாக்குனது என்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எப்பயும் வந்து ஒரு பிரச்சனை வரக்குள்ளதான், சரியானே? நமக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ளதான் என்ன செய்வோம், அதுக்கான தீர்வை தேடுவோம். இப்ப நமக்கு பசிக்குதான் என்ன செய்வோம், பசி என்ற ஒரு தேவை, அந்த தேவை வரக்குள்ள என்ன செய்வோம், நம்ம சாப்பிடணும்ன்ற ஒரு முடிவுக்கு வருவோம். அப்ப என்ன செய்வோம், ஒரு பிரச்சனை வரக்குள்ள என்ன செய்வோம், ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு ஒன்றை தேடுவோம். அப்படி தீர்வை தேடக்குள்ளதான் என்ன செய்யுது, தொழில்நுட்பம் உருவாகுது. இப்ப உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, இப்ப இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, மனிதன் ஆரம்ப காலத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு மனிதன் வேட்டையாடுறதுக்கு வலிக்கிறான், சரிதானே? இப்ப அவனுக்கு பசி என்ற தேவை ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கும். அப்ப உணவு வந்து வேட்டையாடுறதுக்கு அவன் வெளிக்கிடக்குள்ள, இப்ப அந்த வேட்டையாடுறதுக்கு அவன் சும்மா சாதாரண கல்லை தூக்கி எறிஞ்சிருக்கான். எறிஞ்ச இடத்த அது பட்டு அந்த மிருகத்துக்கு பாதிப்பு வர இல்லை. அதே நேரம் ஒரு கூரான கல்லொண்ட நெஞ்சுக்கான் எதிர்ச்சியாடு தெரிஞ்சிருக்கான். எரிஞ்ச இடத்த என்ன செஞ்சிருக்கு, அந்த கல்லி அது உடம்புல பாதிப்பு ஏற்படுத்திருக்கு, மிருகத்தின் உடம்புல பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. அப்பதான் அங்க அவனுக்கு ஒரு ஐடியா வருகிறது. அப்ப கூரான தன்மை இருந்தா அது என்ன செய்யும், மிருகத்தின் தோலை வந்து கிழிக்கும் என்று ஒரு ஐடியா வந்திருக்கு. அப்ப அங்க என்ன செஞ்சிருப்பான், உடனே அவன் கூரான ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு என்ன செஞ்சிருப்பான், அடுத்த கட்டமா வந்து அவன் வந்து உருவாக்கியிருப்பான். என்ன, இப்ப கல்லை கொஞ்சம் திருட்டிருப்பான், நல்லது கூரான கிளைகள் கம்புகளை பயன்படுத்தியிருப்பான். இப்படியான விஷயங்கள் என்ன செஞ்சிருப்பான் தம்பி, பயன்படுத்தியிருப்பான். அப்ப ஒரு எளிமையை சொல்லணும்டா, ஒரு பிரச்சனை வரக்குள்ளதான் என்ன செய்யுது, நமக்கான தீர்வை கண்டுபிடிக்க வழிகிடக்குள்ளான் அங்க டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நடந்து போற கஷ்டம்ன்றதால என்ன செஞ்சாங்க, சக்கரத்தை உருவாக்குனாங்க. அப்போ ஒரு பொருளை இழுத்து கொண்டு போறதை விட அந்த சக்கரத்துல வச்சு தள்ளி கொண்டு போறது என்ன இருக்கும், இலகு வந்திருக்கும். அப்ப அப்படியான விஷயங்கள், ஒரு பிரச்சனை வரக்கூடதான செய்து தொழில்நுட்பம் வந்து டெவலப் ஆகுது. அது சம்பந்தமான விஷயம்தான் இந்த அறிக்கிற பகுதியில் நம்ம படிக்க வேண்டிய விஷயம், சரிதானே? ஓகே, பாருங்க டியூட்டை பாருங்க முன்னுக்கு. முதலாவது விஷயமா படிக்க வேண்டியதை பாருங்க, எந்திரவியல் தொழில்நுட்பவியல். அதுல பாருங்க, தொழில்நுட்பம் என்பது, ஓகே பாருங்க, தொழில்நுட்பம் என்பது மனிதனின் தோற்றத்தில் இருந்து தொடங்கியது. நான் சொன்ன விஷயம், இப்ப மனிதன் எப்ப பிறந்தானோ அண்டையில இருந்து என்ன செஞ்சிருக்கும், டெக்னாலஜியும் வளர்ந்திருக்கு. ஏன், இது ஒரு தேவை இருந்திருக்கும் என்று சொல்றாங்க. அடுத்தது, மனிதன் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்திய நுட்பம் தொழில்நுட்பம் ஆகும், சரிதானே? அதான் என்ன சொல்றாங்கண்டா, மனிதன் தேவை, இப்ப உணவுன்ற தேவை, சரிதானே? அந்த தேவையை வந்து
நிறைவேற்றத்துக்காகத்தான் அவன் என்ன செஞ்சிருக்கான், பயன்படுத்திய நுட்பம் தான் என்ன சொல்றாங்க, தொழில்நுட்பம் சொல்றாங்க. சரிதானே? அப்ப ஒரு பிரச்சனை வருகிறது, அது தேவை வருகிறது, தேவையை நிறைவேற்றத்துக்காக பயன்படுத்தின ஒரு நுட்பம் தான் தொழில்நுட்பம் சொல்றாங்க. இது வந்து நம்ம சாதாரண பேச்சு வழக்கு நம்ம விளங்கி கொள்றதுக்காக இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ்கள் இது. அல்லது அடுத்த விஷயம் சொல்றாங்க பாருங்க, ஒரு பிரச்சனையை தீர்க்கும் நுட்பம் தொழில்நுட்பம் என்று எளிமையாக கருதலாம். நம்ம சொன்ன விஷயம், ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனை என்ன செய்யணும், நம்ம தீர்க்கணும். அதுக்கு என்னென்ன விஷயத்தை பயன்படுத்துறோமோ அதெல்லாம் என்ன தொழில்நுட்பமாக இருக்கும். சரிதானே? ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற நுட்பம் தான் தொழில்நுட்பம் என்று நம்ம இலகுவா சொல்லலாம். இப்ப நம்ம எழுதணும், நம்ம ஒரு பைட் போல் எழுதணும் என்ன செய்யணும், அதுல எழுதுறதுக்குரிய ஒரு பொருள் தேவை. அந்த பொருளை உற்பத்தி செய்யறதும் என்ன, தொழில்நுட்பம் தான். நீங்க தொழில்நுட்பம் நினைக்க கூடாது, இப்ப டெக்னாலஜி வைஸா இந்த கம்ப்யூட்டரை வச்சு கண்டுபிடிக்கிறது, சரிதான், இந்த ரோபோட்டிங் கண்டுபிடிக்கிறது, இது மட்டும்தான் தொழில்நுட்பம் என்று நினைக்க கூடாது. இப்ப ஒரு பொருளை வந்து ஒரு கல்லை உருட்டி கொண்டு போறதுக்கு நம்ம இன்னொரு அலவாங்கையோ அல்லது ஒரு கம்பையோ வச்சு என்ன செய்வோம், அதை கிண்டி கிண்டி கீழே வச்சு தெண்டுவோம். அப்படி பயன்படுத்தப்படுறது அங்க என்ன, ஒரு தொழில்நுட்பம் தான். இப்ப தொழில்நுட்பம் எல்லாரும் நினைக்கிறது கம்ப்யூட்டரை வச்சு கண்டுபிடிக்கிறது, லேபுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கிறது, சரியான ரோபோட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் தொழில்நுட்பம் இல்லை. அப்படி பிள்ளையான மைண்ட் செட்டுக்கு வந்துடாதுங்க. சரிதானே? டெக்னாலஜின்றது எல்லா விஷயத்திலையும் இருக்கு. நம்ம செய்யற எல்லா வேலைகள்லையும் நம்ம டெக்னிக்கை பயன்படுத்துவோம். அந்த டெக்னிக்கை தான் என்ன தொழில்நுட்பம் சொல்றாங்க. அது இன்றைக்கு மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா இல்லை. இப்ப ஆரம்பத்திலிருந்தே அதை என்ன செஞ்சிருக்கு, டெவலப் ஆகி வந்து கொண்டே இருக்குது. சரிதானே? விளங்குதா? ஓம் ஓகே. அப்ப நாம சொன்ன விஷயத்த பாருங்க, இந்த இதுல போடுறதுக்கு இந்த பாயிண்ட பாருங்க, ரேசர் போறத பாயிண்ட பாருங்க. விலங்கு வேட்டைக்கு கூரிய கற்கள் பயன்படுத்தியமை. இப்ப நான் சொன்னேன், ஆரம்பத்துல செஞ்சுப்பான், எதிர்ச்சியா கல்லுகள் எடுத்து விலங்க வேட்டையாடுறதுக்கு அடிச்சிருப்பான். அதுல சில நேரம் அந்த விலங்குக்கு என்ன செஞ்சுக்காது, தாக்கம் ஏற்பட்டிருக்காது. ஆனா கூரிய கற்களையோ அல்லது கூரிய கம்புகளையோ பயன்படுத்தக்குள்ள கட்டாயம் அந்த விலங்கு என்ன செஞ்சிருக்கும், அதுல கட்டாயம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்ப அதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், நம்ம விலங்கு வேட்டைக்கு கூரிய கற்களை பயன்படுத்தலாம்னு சொல்லி. அடுத்த விஷயம், இலைகள் வந்து தோலிலான உடைகளை பயன்படுத்திக்கான். அதாவது மரத்துல இருந்து இலை குலைகளை அல்லது தோலை வச்சு என்ன செஞ்சுப்பான், உடை ஒன்று உருவாக்கி இருப்பான். அங்கேயுமே என்ன உடை உருவாக்கின ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தி இருப்பான் கட்டாயம். ஏன்னா அந்த விஷயத்தான் ஆரம்பத்துல பயன்படுத்தின தொழில்நுட்பம் சொல்றாங்க. இவருக்கு வெளியே இருக்கீங்களா? சரி சார். ஓகே, நான் டைம் தரேன், ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன், வெளியிடுங்க. இப்ப நான் படிப்பிச்ச பாயிண்ட் வரைக்கும் எழுதுங்களா? நீங்க சொல்லுங்களா?
முடிஞ்ச சொல்லுங்க, வெளியே முடிஞ்சா சொல்லுங்களா? சரியா சது? ஓகே சார். தம்பி தனுவுக்கு முடிஞ்சுதா? தம்பி தனு முடிஞ்சுதா உங்களுக்கு? சரி, ஓகே. இப்ப இப்ப உங்களோட சிலபஸ்ல தம்பி என்சைக்ளோபீடியான்ற ஒரு விஷயத்தால வந்து ஒரு அமைப்பால வந்து என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னா, சரிதானே, இதையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே, டெக்னாலஜி என்றா என்ன என்ற ஒரு விஷயத்தை வந்து இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு பாருங்க, மனித வாழ்வின் நடைமுறை நோக்கங்களுக்கு அல்லது மனித சூழலை மாற்றுவதற்கு கையாள்வதற்கும் அறிவை பிரயோகித்தல் தொழில்நுட்பமாகும். இந்த வரைவிலக்கணம் உங்களோட சிலபஸால வந்து தரப்பட்டிருக்கு. சரிதானே, உங்களோட சிலபஸ்ல வந்து இந்த வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்ப உங்களுக்கு கூட்டு கேள்விகள்ல இப்ப எதாச்சியா உங்களுக்கு கூட்டு கேள்விகள்ல இந்த விஷயத்த போடுவாங்கன்னு சொன்னா, இப்ப சரியான கூற்று பிழையான கூற்றுகள்ல வந்து சம்டைம் வரலாம். அப்படி வரும்னு சொன்னா நீங்க இந்த நிர்ணயிக்கிற விஷயத்திற்கா ஞாபகம் வச்சுக்கத்தான் வேண்டும். சரிதான், என்னன்னு சொல்லுது, மனித வாழ்வின் நடைமுறை நோக்கங்களுக்கு, அதாவது இப்ப மனிதனுடைய நடைமுறை நோக்கங்களுக்கு, சரிதானே, ஒரு மனிதனுடைய இப்ப தற்காலிகத்துல வார நடைமுறைகள்ல வார நோக்கங்கள் அல்லது விருப்பங்களுக்கு மனித சூழலை மாற்றுவதற்கு, சரிதானே, இப்ப அவனுக்கு ஒரு தேவை வருதுன்றனே, அப்புறம் அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு அல்லது அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு மனித சூழலை வந்து மாற்ற வேண்டி இருக்கும். இப்ப அவன் வாழ்ற சூழல் என்ன செய்ய வேண்டி இருக்கும், அவனோட தேவையோ விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு மாற்ற வேண்டி இருக்கும். அந்த மாற்றத்துக்கு அல்லது அந்த சூழலை வந்து கையாளுறதுக்கு, தொடர்ச்சியா வந்து பராமரிக்கிறதுக்கு இல்லது மெயின்டைன் பண்றதுக்கு, இப்படியான விஷயங்களுக்கு அறிவை பிரயோகித்தல் தான் தொழில்நுட்பம் என்று சொல்றாங்க. இப்ப நம்ம ஏழிய சொன்ன அதே விஷயம்தான். இப்ப ஒரு நுட்பத்தை பயன்படுத்துறது தான் தொழில்நுட்பம் சொன்னோம். ஒரு பிரச்சனைக்கு ஒரு நுட்பத்தை பயன்படுத்துறது அதே மாதிரி தான். இப்ப இங்க அவனுக்கு ஒரு தேவை வருகுது, அதுக்கு என்ன போறான், சூழலை மாற்ற போறான். சூழலை மாற்றத்துக்கு என்ன வேணும், ஒரு அறிவை பிரயோகிக்கணும். அல்லது அந்த சூழலை தொடர்ச்சியா வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறதுக்கு பராமரிக்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு தான் என்ன, டெக்னாலஜி, தொழில்நுட்பம். விளங்குதான் சொல்றது? ஓகே சார். ஓகே. இப்ப சில விஷயங்களை ஓகே ஓகே தம்பி, சில விஷயங்களை நம்மளோட நடைமுறை வாழ்க்கையோட தொடர்படுத்தி படிக்க பழகணும். சரிதானே, எல்லா விஷயத்தையும்டா அதுல இருக்கிற மாதிரி பாடமாக்கிட்டு அப்படியே எழுதி வச்சுட்டு திரும்ப திரும்ப பாடமாக்கிட்டு எடுத்தோம்னு சொன்னா கஷ்டம். சரிதானே, அப்படி எல்லா விஷயத்தையும் பாடமாக்க இயலாது. அப்ப நோட்ஸுகள் வார டைமுகள் என்ன செய்யணும்டா தம்பி, கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட நடைமுறை வாழ்க்கையோட தொடர்பு படுற மாதிரி அது அந்த சொற்களையோ அந்த ஞாபகப்படுத்தலையோ செய்யணும். அப்ப என்ன செய்யும், மறக்காது. இப்ப உனக்கு நான் ஏழிய சொன்ன விஷயம் மறக்க போறல, ஒரு பிரச்சனை வந்தா ஒரு ஒரு நுட்பத்தை பயன்படுத்த போறா, அதான் டெக்னாலஜின்னு சொல்லிட்டேன். சரிதானே, ஒரு பிரச்சனை வர டைம்ல ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை தீர்க்க போறோம், அதான் டெக்னாலஜி. அதை கொஞ்சம் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் விளங்குறமா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு தேவை கொண்டு வரக்குள்ள அல்லது அந்த ஒரு விருப்பம் ஒன்று வரக்குள்ள, ஒரு தேவை ஒன்று வரக்குள்ள அல்லது ஒரு விருப்பம் வரக்குள்ள அவன் என்ன செய்ய போறான், அதை நிறைவேற்றத்துக்கு என்ன, ஒரு மனிதனுக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு, ஒரு தேவை ஒன்று இருக்கு, அந்த அதை நிறைவேற்றத்துக்கு என்ன போறான், மனித சூழலை மாற்ற போறான். சூழலை மாற்றிதான் உருவாக்கணும். அப்ப சூழலை மாற்ற போறான் அல்லது அந்த சூழலை தொடர்ச்சியாக என்ன போறான், பராமரிக்க போறான், கையாள போறான். அந்த விஷயத்துக்காக பயன்படுத்த போற ஒரு அறிவு தான் என்ன, டெக்னாலஜி, தொழில்நுட்பம். தெளிவா?
தனுவுக்கு கவரேஜ் பிரச்சனை போல இருக்குது. லைன் விட்டு விட்டு ஜாயின் ஆகி இருக்கிறாரு என்ன. சதுவுக்கு பிரச்சனை இல்லையே கவரேஜ். இல்ல சார், ஓகே சார். ஓகே, சரி ஏதோ ஒரு வழி எடுக்கீங்களா? சரியா தம்பி, எழுதிட்டீங்க 2 பேரும்? ஓகே. ஓகே, சரிதானே. இப்ப நம்ம இன்றைக்கு இந்த பார்த்த விஷயங்கள் இன்றைக்கு போதும், சரிதானே. நம்ம தொடர்ச்சியா இதர விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவா விரிவா விளங்கப்படுத்தி கொண்டு போவோம். இப்ப நான் சொன்ன விஷயத்துல இது உங்களுக்கு டவுட் இருந்த ஒரு கேளுங்கடா. சார், டவுட் அண்ட் இல்லைன்னு அதுக்கு டெஃபினிஷனா வந்து எழுதணும்டா இது எழுதணும் சார். தெளிவில்லை சார் தம்பி கதைக்கிறது. எக்ஸ்கியூஸ் சார். சார் தொழில்நுட்பம் டெஃபினிஷனா எழுதணும்டா இதை சார் மெயின் எழுதணும். தொழில்நுட்பம்ன்றதுக்கு ஒரு டெஃபினிஷன். ஓகே ஓகே ஓகே. தொழில்நுட்பம் டெக்னாலஜின்றதுக்கு ஒரு வரைவிலக்கணம் கேட்காங்கன்னா இதை சரியா கொடுக்கணும்னு கேட்கறியா? ஆமாம் சார். ஓகே. இப்ப என்னன்னு சொன்னா, தொழில்நுட்பம் என்னன்னு உங்களுக்கு வரைவிலக்கணம் சின்ன பிள்ளை கேட்க மாதிரி கேட்க மாட்டாங்க ஒரு காலமும். சரியோ? சொல்ற விளங்குதோ? ஓகே. ஓகே. இப்ப டெக்னாலஜி என்றா என்ன அப்படி என்று சொல்லி நாங்க சரி ஓகே நான் சொல்றேன். டெக்னாலஜி என்றா என்ன என்று சொல்லி ஒரு நாளும் கேள்வி வர போற இல்லை. ஆனா டெக்னாலஜின்ற வளர்ச்சிக்குள்ள வர விஷயங்களை வச்சு இப்ப கேள்வி வரலாம், கூட்டு கேள்வியாக வரலாம் அப்படி பாருன்னு சொன்னா. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல இந்த தானே மனித வாழ்வின் நடைமுறை நோக்கங்களுக்கு அல்லது மனித சூழலை மாற்றுவதற்கும் கையாளுவதற்கும் அறிவை பிரயோகித்தல் தொழில்நுட்பம். இதான் உங்களுக்கான வரைவிலக்கணம் நீ கேட்ட கேள்விக்கு. இப்ப நீங்க கேட்டதன்படி உங்களுக்கான வரைவிலக்கணம் இதழுனா ஓகே. ஆனா இப்படி கேள்வி ஒரு நாளும் வராது. அதால என்ன தம்பி திரும்ப கேட்கறீங்களா விளங்கையில? தனு சது விலங்கு கதைக்கு 2 பேருக்கும் ஓகே தம்பி. சரி அப்ப என்ன சொன்னா, இந்த அடிக்கிற விஷயம் இருக்குதான், இந்த அடிக்கிற கூற்று, இந்த கூற்றை வச்சுட்டு நம்ம மேலடிக்கிற கூற்றுகளையும் வச்சு வசன கேள்விகளாக போடலாம், கூற்று கேள்விகளா. சரியா? ஓகே. அப்படியான கேள்வி வரக்கூட நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா சரி, இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு பிராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா சரி. நம்மளோட பிராக்டிக்கலான பாடம் தானே. அப்ப என்ன விஷயத்தை வச்சு சொல்றாங்கன்றதா நீங்க அப்படி ஒரு யோசிச்சு அதுக்குரிய ஆன்சர் பண்ணீங்கன்னா சரியா தம்பி? சரியா நான் விளங்குதா? ஓகே. சரி இப்ப நம்மளோட கிளாஸ் எப்படி போகும்னு சொன்னா, ஓகே சதுவும் பரட்டும், சதுவும் ஜாயின் ஆகிறாங்க படிக்கணும். சது ஜாயின் ஆயிட்டீங்களா? விளங்குதா உங்களுக்கு? ஓகே தம்பி. என்னடா இப்ப நமக்கு ஒவ்வொரு வீக்லயும் இப்ப உங்களுக்கு ரிசல்ட் வரும் வரைக்கும் சரிதானே, உங்களுக்கான இப்ப உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட் வரும் வரைக்கும் நம்ம கிழமையில ஒரு கிளாஸ் நடந்து கொண்டிருக்கும் சரிதானே. ஒரு 1.5 மணித்தியாலம்
வாரத்துக்குள்ள உள்ளடங்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு கிழமை ஒரு நாள் என்ன செய்யும், ஒரு கிளாஸ் போய் கொண்டிருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு கிழமைக்கு 2 நாள் படி கிளாஸ் நடக்கும். சரியா? ஓ- விளங்குதா சொல்றது? ஓம் சார். ஓகே. சது, நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதிலா இப்ப அதுக்குரிய வரைவிலக்கணம் என்று பார்க்கக்குள்ள இந்த இருக்கிற வரைவிலக்கணம் மிக சார் பொருத்தமானது. ஓ, நீங்க ஒரு வரைவிலக்கணம் கேட்டீங்க, நீ டெக்னாலஜி என்ன எழுத வேண்டி வரும். ஓகே சார். அதுக்குரிய அப்படி வரைவிலக்கணம் என்று கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க அதுக்கு சரியான வரைவிலக்கணம் இந்த இருக்கிறது தான். இதோட தொடர்பட்டமாய் கேள்வி இந்த வசன அமைப்புகள் வரலாம். இப்ப இதுதான் சரியா வரும் இந்த சொற்கள் மாறலாம். அப்ப என்ன செய்யணும், இந்த விஷயத்தை வச்சு நீங்க பிராக்டிக்கலா வந்து யோசிக்கக்கூடிய தன்மை இருந்தா ஓகே. பிரச்சனையை தீர்க்கிறது, அப்ப சூழலை மாற்றுறது, அறிவை பிரயோகிக்கிறது, சரியானே. அப்ப மனிதன் நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்காக செயற்படுறது, இப்படியான விஷயங்களாக அமையலாம். ஓகேயா? ஓகே சார். ஓகே. என்னடா சது, நம்மளோட கிளாஸ் வந்து எப்பயும் ஒரு வீக்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும் வரைக்கும் ஒரு நாள் நடக்கும். சரி, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு கிழமையில செவ்வாய்க்கிழமையில 7:30 கிளாஸ் நடக்கும். இப்ப ஜாயின் ஆகிறாக்கள் ஆகலாம், ஜாயின் ஆகிறாக்கள் விடலாம், அது அவங்களோட பிரச்சனை, அது பிரச்சனை இல்லை. ஆனா கிளாஸ் செவ்வாய்க்கிழமையில் நடக்கும். நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரிதானே? உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு சரி சார். கிழமைக்கு 2 கிளாஸா மாறுமா? சரி சார். ஓகே. அதோட முடிக்குமா தம்பி? சார் கிளாஸ் ஃபீஸ் இப்போதைக்கு கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் இல்லையடா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஃப்ரீ தான். நீங்க ஜாயின் ஆகி படிங்க. சரி சார். சரியா? அப்ப இதோட முடிப்போம். அடுத்த செவ்வாய்க்கிழமை நாங்க ரெக்கார்டிங் வேணும்டா குரூப்ல ஷேர் பண்ணி வரேன்னா. சரி சார். ஓகே சது. ஓகே, நான் முடிக்கிறேன். இது டவுட்னு சொன்னா எனக்கு மெசேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியானே? தேங்க்யூ. ஓகே. ஓகே.